தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எடப்பாடியார் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கிளை செயலராக இருந்து பொதுச் செயலராக இருக்கார். ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து ஒரு கிளை செயலர் முதலமைச்சரானவர். பத்திரிகை இன்றைக்கு முழுமையாக இந்த ஆட்சியை, ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி தூக்கி பிடிச்சிருக்காங்க. அது விட்டா இந்த ஆட்சி போயிடும். 96 மட்டும் சன் டிவி ஆரம்பிச்ச போது இன்றைக்கு பொய் பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக மக்கள் விரும்பி ஓட்டு போடவே இல்லை. தைரியம் இருந்தால் தனித்தனியா நின்று அதிமுக வெல்லும் பாருங்க. தனித்தனியா நின்றால் அதிமுக வெல்ல யாருமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு ஏழைகள் ஓட்டு போடுவாங்களா? நடுத்தரவர்கள் ஓட்டு போடுவாங்களா? தொழில் முதலீட்டாளர் ஓட்டு போடுவாங்களா? தொழிலாளர் ஓட்டு போடுவாங்களா? விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா? எப்பவுமே திமுக ஓட்டு போட அரசு ஊழியர் இந்த ஆட்சி வேண்டாங்கிறா. சிறப்பு வாய்ந்த 3 எழுத்து மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கட்டில் மும்முறை தொடர் வெற்றியை தந்த சத்துணு தந்த சரித்திர நாயகன், மக்கள் மனதை வென்ற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கியும், உலகமே வியந்து பாராட்டும் சாதனை திட்டங்கள் தந்து தமிழகத்தில் அமைதி வளம் வளர்ச்சி கண்டு நம்மையெல்லாம் இவ்வுலகுக்கு அடையாளம் காட்டிய, நம்மை விட்டு மறைந்த நித்தம் நான் வணங்கும் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியும், உழவர் குடும்பத்தில் உதித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருவரும் தெய்வங்களின் பாசறையில் பயின்று தனது ஆளுமை திறமையால் மக்கள் விரும்பும் முதல்வரான இரும்பாலை தந்த சேலத்து கரும்பு மனிதர், குடிமராமத்து நாயகன், முத்தமிழின் பிறப்பிடம், வீரம் விளையாடு மாமதுரையில் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு நடத்தி தலைநகர் சென்னை பெருநகரில் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் மறைந்த அம்மையார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கண்டு சிறப்பு சேர்த்த எதிரிகளின் சிம்ம சொப்பனம் தமிழகத்தின் விடிவெள்ளி, நம்மில் ஒருவர் நமக்கான முதல்வர், கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, தமிழகத்தின் நம்முடைய முன்னோடி தலைவர்கள், கழக அவைத் தலைவர், கழக துணை பொதுச் செயலாளர், அதே போல துணை பொதுச் செயலாளர், தலைமை கழகத்தின் நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அதே போல இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், வரலாற்று சிறப்புமிக்க இப்பொதுக்குழுவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இப்பொதுக்குழுவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், சாமானியர்கள் முதல்வராக திகழ்ந்த மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்திலே அம்மாவுடைய ஆட்சி அவர் வழிநடத்தின போது எண்ணற்ற திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த நேரத்தில் 1 மாசத்துல போயிடும், 2 மாசத்துல போயிடும், 3 மாசத்துல போயிருந்தாங்க. ஆனால் 4 வருடம் 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி தந்து அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த ஒப்பற்ற தலைவராக அருமை எடப்பாடி அவர்கள் தந்தார்கள். தெரியும். இந்த மண்டபம் நம்முடைய சிவி சென்ன சொன்னது போல இது நம்முடைய கட்சிக்கு ஒரு ராசியான மண்டபம். இங்கதான் ஒத்த தலைமை எல்லாரும் வேண்டும் வேண்டும் சொல்லிட்டு இருந்தோம். ஒத்த தலைமை வந்தா கட்சி நல்லா இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா போல ஒத்த தலைமையாக அற்புதமான தலைவராக எடப்பாடி அவர்கள் இதே இடத்துலதான் நம்ம கொண்டு வந்தோம். இன்னைக்கு பத்திரிகைகளை என்ன வேணாலும் எழுதிட்டு இருப்பாங்க. பத்திரிகைகளுக்கு என்னன்னா, எப்பவுமே அதிமுக ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான வெற்றி பெறும். அது சரித்திரம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எடப்பாடி அவர்கள் 4 வருடம் 2 மாத காலத்துல எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் சொல்லிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். அத்தனை திட்டங்கள் தந்தது எடப்பாடி அவர்கள். 7.5%, இன்னும் பாத்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ எங்க மாவட்டத்துக்கு போய் நடத்திக்கிடுவாங்க. இதெல்லாம் 70 ஆண்டு கால பிரச்சனை. ஆனமலையார் நல்லார் திட்டத்துக்கு குழு அமைத்தது. இதெல்லாம் யாருமே கொண்டு வர முடியாத திட்டங்களை கொண்டு வந்தார் எல்லா மாவட்டத்துக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் எடப்பாடியார் அவர்கள் நிதியொதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான். யாரும் மறுக்க முடியாது. அற்புதமான முதல்வராக இருந்தான் எடப்பாடியார் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கிளை செயலராக இருந்து பொதுச் செயலராக இருக்கார். ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து ஒரு கிளை செயலர் முதலமைச்சரானவர். ஆகவே எல்லாமே அவருக்கு தெரியும். எந்த மாதிரி பாத்தீங்கன்னா
ஊடகங்களும் பத்திரிகைகளும் இன்னைக்கு நம்மை மாறி மாறி டிவி தெளிவா பார்த்து இன்னைக்கு பத்திரிகை இன்றைக்கு முழுமையாக இந்த ஆட்சியை ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது விட்டா இந்த ஆட்சி போயிடும். ஆனால் நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுக 3 வருஷத்துக்கு மேல் 4 வருஷம் ஆக போது எந்த திட்டம் தராமல் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார். எதுவுமே தராமல் விளம்பரத்தில் மட்டும் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி. இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு யாரும் எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க நிறைய ஊடகங்கள் போட்டிருக்காங்க. சாயங்காலம் ஒரு 4 பேர் உட்காந்துக்குவாங்க. நம்ம பத்தி தான் பேசுவான் டிவியில. நம்ம பத்தி மட்டும் தான் பேசுவான். நம்மளை வச்சு டிவியே ஓடுது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவு செய்துட்டா கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் நிச்சயம் எந்த மாற்றுக்கு கிடையாது. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி இன்னைக்கு 2 கட்சி தான், தேமுதிகவும் அதே புதிய தமிழகம். அதே போல பிரதமர் வேட்பாளர் சொல்ல இன்னைக்கு 21% மேல இன்னைக்கு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் எடப்பாடியார் அவர் பிரச்சாரம் பண்ணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளர் இன்னைக்கு யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதிமுக பொறுத்தளவுக்கு தெரிஞ்சுக்கங்க, திமுக பொறுத்தளவுக்கு 96 மட்டும் சன் டிவி ஆரம்பிச்ச போது இன்னைக்கு பொய் பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக மக்கள் விரும்பி ஓட்டு போடவே இல்லை. 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி. 2021 கணக்கு பார்த்தா 1.5% தான். 1.5% தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம். இன்னைக்கு 75 தொகுதிகளை அந்த எடப்பாடியோட தலைமையில வெற்றி பெற்றோம். எங்களுடைய கோவை மாவட்டத்தில் 10 தொகுதி ஜெயிச்சோம்னா எடப்பாடி முதலமைச்சர் வரணும்னா அவருக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஆகவே இன்றைக்கு அப்பவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 1.5% வித்தியாசம். இன்னைக்கு எவ்வளவு வருஷம் 4 வருஷம் என்ன நடந்தது திமுக ஆட்சியில? ஆகவே நம்மளை பொறுத்த அளவுக்கு இங்க இருக்க வந்திருக்கும் நீங்கள் தான் எல்லாம் முக்கியம். நீங்க தான் இதுக்கு முன்னாடி பிரதமர் அம்மா அவர்களை கொண்டு வந்தீர்கள், பிரதமர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வந்தீர்கள். இங்க இருக்க அத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. பேரூராட்சி செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, பகுதி செயலாளர் இருந்து நீங்க அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க. நமக்கு எடப்பாடி அற்புதமான திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அதே கிளைச்சலா இருந்து பொதுச் செயலாளர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு 9 பேர் பூத் கமிட்டி போடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 65,000 பூத்துக்கு இன்னைக்கு சரியா நேரா போய் போட்டோம்னா இன்னைக்கு அவர் சொல்றது மட்டும் நம்ம கேட்டு செஞ்சா போதும். இன்னைக்கு அற்புதமாக கண்டிப்பாக நம்ம எதுக்கு யாரும் கிடையாது. இன்னைக்கு திமுக ஒரே ஒரு சவால் விடுறேன். மு.க. ஸ்டாலின் அவருக்கு தைரியம் இருந்தால் தனித்தனியா நின்று அதிமுக வென்று பாருங்களா. தனித்தனியா நின்றால் அதிமுக வெல்ல யாருமே கிடையாது. ஆகவே கண்டிப்பாக நாம் ஒற்றுமையா இருந்து பாடுபட வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக பொறுத்தளவுக்கு ஒரு தடவை முதலமைச்சராய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிக மோசமான தோல்விதான். அதுக்கப்புறம் மிக மோசமான தோல்வி. இன்னைக்கு பாத்துங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 89 ஆட்சிக்கு வந்த பின்னால் 91 2 சீட்ல ஜெயிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன 96 பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னால் 2001 மிகப்பெரிய வெற்றியை அம்மா மீண்டும் பெற்று முதலமைச்சராக வந்தார்கள். 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி. அதுக்கு பின்னால் 2011 எல்லாம் சொன்னாங்க அவ்வளவுதான், அன்னைக்கு கருணாநிதி மகன் நால்கரி எல்லாம் அதிமுக அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா 2011 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தார்கள். அதே போல 2016 தொடராட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுக்கு பின்னால் 2021 75 தொகுதியில் அற்புதமான பாத்தீங்கன்னா இவர் மட்டும்தான் யாரோ இல்ல கூட இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளர், அவங்க எல்லாம் எங்கேயுமே போல. இவர் மட்டும்தான் போய் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு 20,000 கிலோமீட்டர் மேல் சுற்றுப்பயணம் செய்து 75 தொகுதி கொண்டு வந்தார். 1.5% வித்தியாசம். 1.5% வித்தியாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக பாத்துங்க, நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு ஏழைகள் ஓட்டு போடுவாங்களா? நடுத்தரவர்கள் ஓட்டு போடுவாங்களா? தொழில் முதலீட்டாளர் ஓட்டு போடுவாங்களா? தொழிலாளர் ஓட்டு போடுவாங்களா? விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா? எப்பவுமே திமுக ஓட்டு போட அரசு ஊழியர் இந்த ஆட்சி வேண்டாங்கிறா. ஆகவே நம்ம சரியா வேலை செஞ்சா கண்டிப்பாக நமக்கு அதிகமான 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வருவார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடியாருடைய ஆட்சி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்ம திமுக பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பணிகளை நாம் போய் சரியா செய்தாலே போதும். நம்முடைய இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலர் இருக்கீங்க, அதுக்கு இருக்கிற அத்தனை பொறுப்பாளரும் நம்முடைய பணிகளை செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி உறுதி என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு அற்புதமான வர்ற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுக்குழு இவ்வளவுதான். பொதுக்குழு கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. ஆனா வழி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வழியில் பூரா இன்னைக்கு அத்தனை பேர் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்துட்டாங்க.
ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஆகவே கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி என்று சொல்லி மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் சாதனைகளை செய்துள்ளோம். நாம் செய்த அளவு வளர்ச்சி பணிகளும் நலத்திட்டங்களும் இதுவரையில் யாருமே செய்யல. எத்தனையும் எடப்பாடியாருடைய ஆட்சியில் செஞ்சது. திமுக ஆட்சியின் அவலங்களை சட்ட ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று அத்தனையும் நம்ம வீடு வீட போய் எடுத்து சொல்லி ஒவ்வொரு திண்ணை பிரச்சாரம் செய்தாலே போதும். ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் நமக்கு எதிர்ப்பு, இன்னைக்கு பத்திரிகையாளர் எதிர்ப்பு. வீடு வீட போய் திண்ணை பிரச்சாரம் நமக்கு முக்கியம் என்று சொல்லி தமிழகத்தில் மக்களாட்சி மலரவும், எம்ஜிஆரின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, ஏழைகளின் ஆட்சி, 8 திக்கும் புகழ் பெருப்பும் எடப்பாடியுடைய ஆட்சி மலரும். அதுவே நமது உயிர் மூச்சு. அயராது உழைப்போம் என கூறி நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.